Hello friends, welcome to AndroidMani tutorial channels. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை ஐஓனிக் அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் இதுக்கான டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டது படியில் நான் வந்து ஆண்ட்ராய்டு டுட்டோரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்களோ இல்லைனா ஆண்ட்ராய்டை பற்றி நிறைய இன்னும் நல்லா ப்ரொஃபஷனல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பற்றி எதுவுமே தெரியாது பட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுங்கிற ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது மொபைலுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஓஎஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸுங்கிறது ஃப்ரீ. ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே யார் வேணாலும் டெவலப் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மேக்கு ஐஃபோன் டெவலப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெவலப்பர் அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணிட்டு தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். பட் ஆண்ட்ராய்டு அப்படி கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்களும் உங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டுங்கிறது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன்ஸ். இது எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்டுங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட் ப்ளஸ் ட்ராய்டு. அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹியூமன் ரோபோ, அதாவது மனித உருவத்தில் இருக்கிற ஒரு ரோபோவை தான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஹிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆன்டி ரூபின் தான் இந்த ஆண்ட்ராய்டை இன்வெர்ட் பண்ணார். அவரோட நிக் நேம் தான் ஆண்ட்ராய்டு. ஸோ அதனால் அவர் இன்வெர்ட் பண்ண ஓஎஸுக்கும் ஆண்ட்ராய்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓஎஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதில் என்ன ஓஎஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ பட்டன் ஃபோன்ஸு நம்ம ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜாவாவை பேஸ் பண்ண ஓஎஸ், அதை பார்த்தீங்கன்னா ஜாவா கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜாவா பேஸ் பண்ண ஓஎஸ், அப்புறம் C++, இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நோக்கியாவோட ஜாவா சிம்பிஎன் ஓஎஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்ஸில் இருந்த ஓஎஸ். ஸோ பட்டன் ஃபோன்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் SMS கால்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற விஷயம் வந்த பிறகு நம்மளால் வீடியோ காலிங்லேருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வச்சு நம்ம எல்லா அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால எல்லா டிவைசஸ்லேயும் அது வந்து சீப் அண்ட் காஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு பீக்கில் இருக்குது. ஓகே, இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கு கர்னல் என்ன? எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு கர்னல் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. கர்னலுங்கிறத நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் லினக்ஸ் கர்னல் தான் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.4, 4.9 அண்ட் 4.14. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் வாட் இஸ் ஆண்ட்ராய்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஹியூமன் ரோபோ. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, டேப்லெட்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஓஎஸ்ஸாக வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் ஒன்றில் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், வீட்டில் இருக்கிற சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் ஏசியா இல்லைனா ஃப்ரிட்ஜு எல்லாமே மொபைலில் வச்சு ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒய்ஃபை வழியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஹோம் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது கார்ட்ஸில் இருக்கிற கார்ட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸை பேஸ் பண்ணி மொபைலை வச்சு நீங்கள் கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸை வச்சு இத்தனை கேட்டகரிஸில் ஆண்ட்ராய்டு வந்து ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதை ஃபர்தராக அப்கிரேட் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது கூகுள் தான். ஸோ கூகுள் வந்து இந்த OHA அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் லீடாக இருக்காங்க. ஸோ இப்போ OHA தான் OHல இருக்க கூகுள் தான் இதை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆண்ட்ராய்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் பேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் C++. இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜாவா தெரிஞ்சால் போதும். பேசிக் கோட் ஜாவா தெரிஞ்சால் நம்மளால் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்புறம் என்ன காட்லின் அப்படின்னு இருந்தேன்னா இப்போ கூகுள் வந்து அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் காட்லின். காட்லின்கிறதும் ஜாவாவோட விர்ச்சுவல் மிஷினை வச்சு தான் ஒர்க் ஆகுது. அதனால் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ காட்லின்ங்கிறது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
இது வந்து ஜாவாக்கு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தாலும் ஜாவா தான் அஃபிஷியலாக இருக்குது. ஆனால் காட்லின் வந்து ஜாவாவோட விர்ச்சுவல் மிஷினை வச்சு தான் ரன் ஆகுது. சரி, அப்போ C and C++ எங்கே யூஸ் ஆகுது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸில், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டில் இருக்கிற லைப்ரரிஸ், அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா C and C++ வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. அதுதான் NDKன்னு சொல்லுவோம், அதாவது நேட்டிவ் டெவலப்மெண்ட் கிட்டு அப்படின்னு இருக்குது. ஃபியூச்சர் வீடியோஸில் நான் NDKங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தான் ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் அது JVM வச்சு எக்ஸிக்யூட் ஆகலை. அதாவது JVMங்கிறது விர்ச்சுவல் மிஷின், ஜாவாவோட விர்ச்சுவல் மிஷின். அதுக்கு பதிலாக இதில் வந்து DVM அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா டால்விக் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுக்குன்னு ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து லோ டிவைசஸ், அதாவது லோ மெமரி டிவைசஸுக்காக க்ரியேட் பண்ணப்படுது. இதுதான் நம்மளோட நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம்ல ஆண்ட்ராய்டில், அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்ல ஜாவா லாங்குவேஜ் வச்சு, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டால்விக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டவுனோட நேம், அதாவது ஐஸ்லாண்டில் இருக்க டவுனோட நேம். இது டெவலப்பர் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டான் பான்ஸ்டன் அப்படிங்கிறவர். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃப்ளோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஆண்ட்ராய்டில் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஜாவா ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .javaன்னு இருக்கும். ஸோ இதை ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா .class ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கம்பைலர் வந்து இது நீங்கள் ஆல்ரெடி ஜாவா டெவலப் பண்ணவங்க இருப்பீங்கன்னா நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஜாவா எப்படி கம்பைல் பண்ணுறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலு, ஜாவா ஃபைலு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து .javaன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்ட் லைனில் ஜாவா C அப்படிங்கிற கம்பைலர் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .class அப்படின்னு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதை நான் ஃபியூச்சரில் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த பைட் கோடுன்னு சொன்னேன்னே அதை வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா JIT, அதாவது ஜஸ்ட் இன் டைம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து JVMல இருக்கிற ஒரு விஷயம். அந்த JITங்கிற எக்ஸிக்யூட்டிபிள் தான் மாற்றி கொடுக்கறது. இப்போ JVMங்கிறது JVMமும் DVMமும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. JVMங்கிறது அந்த விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா ஓஎஸ்லேயும் சப்போர்ட் பண்ணும். ஒரு ஹை லெவல் அதாவது லேப்டாப், இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இதில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் ஆகும். இப்போ DVMங்கிறது ஒன்லி மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். இது வந்து இதுக்குன்னே ஆப்டிமைஸ்டாக கிரியேட் பண்ணுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா JVMங்கிறது ஸ்டாக் பேஸ்டு, இந்த DVM அப்படிங்கிறது ரிஜிஸ்டர்ட் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின். ஓகே, இந்த DVM எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஜாவா ஃபைலை .class ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுது. அடுத்ததாக அந்த கிளாஸ் ஃபைல் வந்து DEX, அதாவது டால்விக் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல்னு சொல்லுவோம், இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த JIT ஜஸ்ட் இன் டைம்ங்கிற கம்பைலேஷன் வந்து ஆண்ட்ராய்டு 2.2லேருந்து இருக்குது. ஸோ அதனால் அது கன்வெர்ட் பண்ணி, அது இல்லாமல் XML ஃபைல்ஸ் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலாக வைக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஆண்ட்ராய்டு அசட் பேக்கேஜ் டூல் அப்படி சொல்லுவோம், அந்த ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா APK அப்படிங்கிற ஃபைல் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு எந்த APK அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே ஒரு அப்ளிகேஷனோட ஃபைல் ஃபார்மேட் தான். நீங்கள் அது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா APK ஃபைலாக. இதோட ஆண்ட்ராய்டு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் பற்றின வீடியோ போடலாம், அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.